ஹாய் வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வரகரிசியில் எப்படி நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி சுட போகிறோம் அப்படின்றது தான். ஸோ என்னென்ன மெஷர்மெண்ட்ஸில் நம்ம எடுத்து எப்படி அரைக்க போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் மதுரா பிராண்டோட வரகரிசி தான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு பிக் பாஸ்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வரகரிசி வந்து நான் 1/2 kg பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து 200 grams மெஷர்மெண்ட் கப் இது. ஸோ இதில் வந்து 3 times எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு 600 grams, நியர்லி 600 grams உங்களுக்கு இது வரும். ஸோ இப்போ இது நான் 2nd கப்பு மெஷர் பண்ணுறேன். ஸோ 3rd கப்பில் உங்களுக்கு ஃபுல்லாக வராது, பட் கொஞ்சம் குறையும். பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 600 grams தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது 1/2 kg பேக்கெட்டுன்றதுனால ஸோ அப்படி நம்மளுக்கு வருது. இது வந்து பிளெயின் ஒயிட்டாகவும் கிடைக்கும் இந்த வரகரிசி, அப்புறம் கலர் கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கும். ஸோ 2 டைப்புமே இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ வரகரிசி மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம இட்லி ரைஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இட்லி ரைஸ் வந்து மொத்தம் 300 grams, அதாவது இந்த 200 grams மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப்பு நான் இதில் போட்டிருப்பேன். ஸோ மொத்தம் 300 grams இட்லி ரைஸு. அதுக்கப்புறம் உளுந்து வந்து 200 gramஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஸோ உளுந்து போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. நம்ம இட்லி மாவு அரைக்கிறதுக்கு போடுற மாதிரியே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம மெஷர்மெண்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன்னா, 600 grams வரகரிசி, 300 grams இட்லி ரைஸு, 200 gramஸ்க்கு கொஞ்சம் கம்மி, ஒரு 175 grams உளுந்து போட்டிருக்கேன். பட் ஆனால் நான் இதுக்கப்புறம் ஒரு தடவை பேட்டர் அரைச்சி ட்ரை பண்ணப்போ எவ்வளோ போட்டேன்னா, 600 grams வரகரிசிக்கு 400 grams இட்லி ரைஸ் ப்ளஸ் 200 grams நல்லா ஃபுல்லாகவே உளுந்து எடுத்தேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கிடச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணுங்கள், இப்படியும் ட்ரை பண்ணுங்கள். 2 தடவையுமே வந்து இட்லி தோசை வந்து நல்லா தான் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து 3 hours ஊற வச்சு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் 3 hours தனித்தனியாக, அதாவது உளுந்தும் வெந்தயமும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. வரகரிசி இட்லி அரிசி ரெண்டுத்தையும் தனியாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா ஒரு 2-3 தடவை பைப் வாட்டரில் கலைஞ்சி கீழே ஊற்றிட்டு நீங்கள் நல்லா நம்ம குடிக்கிற தண்ணி ஊற்றியே ஊற வச்சிடலாம். ஸோ அந்த தண்ணியே நம்ம வந்து ஊற்றி அரைக்கவும் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு உளுந்து தான் போடுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் உளுந்து போடுங்க. ஆக்சுவலாக இது எல்லாருக்குமே மாவு அரைக்கிறது எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது எதுக்குன்னா, இப்போது ஃபர்ஸ்ட் டைம் மாவு அரைக்கிறவங்க, பிகினர்ஸ் இருப்பீங்க, மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கும். ஸோ நீங்களாம் வந்து மாவு அரைக்க ட்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ஏன்னா எனக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். நானுமே வந்து பிகினர் தான், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு கிடையாது. ஸோ என்னோடய வீடியோ வந்து யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உளுந்த போட்டுட்டு நல்லா கிரைண்டரில் வந்து சுற்றி கொஞ்சம் போய் ஒட்டியிருக்கும், அதை நீங்கள் வந்து கை வச்சு வலிச்சு விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஓரமாக போய் தங்கி நீங்கள் கடைசியில் உளுந்து அள்ளும்போது கிரைண்டரில் ஃபுல்லாக சைடில் தங்கியிருக்கும். ஸோ அப்படி தங்கியிருக்காமல் உங்களுக்கு எல்லாமே ஈவனாக அரைஞ்சி வரும். ஸோ இப்போ 20 minutes உளுந்து அரைச்சதுக்கப்புறம் இப்படி நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது இப்படி ஃப்ளஃபியாக இருக்கணும், இப்படி எலாஸ்டிக்காக அப்படியே தெரியணும் உங்களுக்கு மாவு. அப்போ தான் வந்து உளுந்து நல்லா அரைஞ்சி வந்திருக்கு, அதுதான் வந்து கரெக்டான பதம். பாருங்கள், நான் என் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி நல்லா இப்படி எலாஸ்டிக் மாதிரி இப்படி அமுங்கணும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ இப்போ நம்ம வந்து உளுந்தை வந்து அள்ளிடலாம். ஸோ இதை நம்ம அள்ளி ஒரு பாத்திரத்தில் வழித்து வச்சுட்டு அதிலே வந்து கடைசியில் உளுந்துருக்கும் இல்லையா, அப்படியே நம்ம அரிசி போட்டு ஓட விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம உளுந்தை வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில்.
ஸோ நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆன புதுசில் கஷ்டப்பட்டுருக்கலாம், மாவு அரைக்க தெரியாமல், ஹெல்ப் இல்லாமல். இப்போ எனக்கெலாம் வந்து என்னோடய அத்தை இருந்தாங்க, மதர் இன் லா. ஸோ அதனால் வந்து எனக்கு எல்லாத்துலேயுமே இப்போ கிச்சனில் சமையலாக இருக்கட்டும், இல்லை வந்து மாவு அரைக்கிறது, வீட்டு வேலை எல்லாத்துலேயுமே அவங்களோட ஹெல்ப்பும் இருந்ததுனால எனக்கு வந்து அவ்வளோவா நான் கஷ்டமாக ஃபீல் பண்ணலை. பட் ஆனால் என்ன மாதிரியே நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகி இருக்கிறவங்க கூட யாரும் ஹெல்ப் இல்லாமல் இருப்பீங்க. இப்போது ஆல்ரெடி வேலை தெரிஞ்சு பழகினவங்களுக்கு அது வந்து பெரிய ஒரு விஷயமா தெரியாது. பட் ஆனால் நிறைய பேர் என்ன மாதிரியே நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு புத்தகமும் கையுமாவே திரிஞ்சிருப்பீங்க. ஸோ அப்படி சில பேருக்கு வந்து கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நான்லாம் வந்து கிச்சன் பக்கமே போனதில்லை, போயிருக்கேன். பட் ஆனால் வந்து ஒரு சில டிஷ், இப்போ தோசைலாம் வந்து 8th படிக்கும் போதுலேருந்து சுட்டிருக்கேன், சப்பாத்திலாம் 8th படிக்கும் போதுலேருந்து சுட்டிருக்கேன். பட் ஆனால் எல்லா ரெசிபீஸும் நான் வந்து பண்ணது கிடையாது. பிரியாணி பண்ணியிருக்கேன், அதுவும் வந்து கல்யாணம் ஆக கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 1 or 2 இயர்ஸாக வந்து பிரியாணி பண்ணணுன்னா மட்டும் நான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ரெசிபீஸ்லாம் பண்ணுவேன். பட் ஆனால் வந்து ஃபுல்லாக கிச்சன், அதாவது சில டெக்னிக்ஸ்லாம் இப்போது நார்மலாக அம்மா வைக்கிற குழம்புலாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் வந்து வச்சதே கிடையாது. பட் ஆனால் ஏதாவது சொல்லி கொடுத்தா அது மாதிரியே செஞ்சுருவேன். யூடியூப் வீடியோ பார்த்தா அது மாதிரியே செஞ்சுருவேன். ஸோ நான் இப்போவே எனக்கு நிறைய விஷயத்தில் வந்து யூடியூப் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தையுமே வந்து வீடியோவாக போட்டால் இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்படி ஓகே, இப்போ வந்து நீங்கள் உளுந்தை வந்து இப்படி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் மாவை இப்படி பார்த்தாலே தெரியும், இப்படி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே எலாஸ்டிக் மாதிரி இப்படி கையில் இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இட்லி தோசை வந்து நல்லா வரும். நீங்கள் உளுந்து மாவை கரெக்டாக எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு இட்லி தோசை கரெக்டாக வரும். ஸோ உளுந்து வந்து நல்லா காற்றோட்டமாக ஃப்ளஃபியாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம உளுந்து மாவை வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் பாத்திரத்தில். ஸோ இப்போ இதே அந்த கிரைண்டர்லேயே வந்து நம்ம அரிசி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம உளுந்து ஓடின அதுலேயே வந்து இப்போ அரிசியும் போட போகிறோம். ஸோ அதில் கடைசியில் ஒட்டியிருக்கிறதுலாம் அப்படியே நமக்கு மாவு கூட சேர்ந்துடும். நம்மளோட அரிசி நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அரிசியை வந்து எப்பயுமே போடும்போது ஒரே மொத்தமாக போட்டுறாதீங்க, ஏன்னா வந்து கிரைண்டர் வந்து ஓடாமல் ஸ்டக் ஆயிரும். ஸோ கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் அரிசி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஓட போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிரைண்டர் கரெக்டாக ஓடும். ஸோ ஒரே மொத்தமாக நீங்கள் அரிசி அப்படியே கொட்டிட்டிங்கன்னா அப்படியே கிரைண்டர் ஸ்டக்கான மாதிரி ஆயிரும். ஸோ எப்பயுமே அரிசி போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அரிசி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிரைண்டர் ஸ்டக் ஆகாமல் நல்லா அரைஞ்சி வரும் ஈவனாக. இது வந்து வரகரிசி நம்ம எடுத்திருக்கோம், பாதி தான் வந்து இட்லி அரிசி அப்படின்றதுனால கம்மி டைம்லேயே வந்து உங்களுக்கு அரைஞ்சி வந்துடும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துலேயே அரிசி வந்து நல்லா அரைஞ்சிருது. ரொம்ப அப்படியே இப்படி நைஸாக விட்டுறக்கூடாது அரிசி எப்பயுமே. இப்போ இப்படி கையில் இப்படி தடவி பார்த்தீங்க அப்படின்னா லேசாக நரன்னு இருக்கணும். லேசாக ரொம்பவும் நரன்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தோசை இட்லிலலாம் வந்து அந்த அரிசி தெரியும். அப்படி இருக்கக்கூடாது. லேசாக ஒரு இப்போ ரவைலாம் நம்ம கையில் தடவினா எப்படி இருக்கும், நைஸ் கிரானியூல்ஸ் நம்ம கையில் இப்படி தடவி பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப நைஸாக ஒரு நெருடல் தெரியணும் அரிசியில். அப்போ தான் அதை வந்து கரெக்டாக அரைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நீங்கள் நைஸாகவும் அரைய விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம ஆப்பத்துக்கு பணியாரத்துக்கெலாம் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப மெழுகு மாதிரி, இப்போ இட்லி தோசைலாம் நல்லா ரொம்ப மெழுகு மாதிரி வந்துடும், வழுக்கு அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் இப்படி நெருடுறப்போ கொஞ்சம் அந்த கொஞ்சம் லேசாக குறன்னு இருக்கணும். அப்படி எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து உளுந்து எப்பயுமே உங்களுக்கு இப்போ நல்லா அரைச்சி தானே எடுத்துருக்கீங்க. அரிசி வந்து இப்படி எடுத்துகிட்டு நம்ம உளுந்து கூட சேர்க்கும் போது நல்லா மாவு கன்சிஸ்டன்சி சூப்பராக வரும். இட்லி தோசையும் உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நான் அரிசி
அரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது கையில் இப்படி நெருடும் போது நமக்கு தெரியும், அந்த லேசாக ஒரு மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அரைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் அரிசியை வந்து அப்பப்போ தண்ணி ஊற்றி இந்த கல்லுக்கு அடியில் இடுக்கில் இருக்கிறது அப்புறம் ஓரமாக இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்றணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எதுவுமே சைடில் தங்காமல் நல்லா அரைஞ்சி வரும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அரிசி உளுந்து ரெண்டுத்தையுமே வந்து எடுத்து கரைச்சி வச்சிட்டோம். உப்பு போட்டு கரைச்சிருங்க கையிலேயே. நான் வந்து கல் உப்பை போட்டு கையிலே கரைச்சிருவேன். ஸோ இதை 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இட்லி இதில் ஊற்றிருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை பார்த்தா யாருமே வந்து நம்ப மாட்டாங்க வரகரிசி கலந்துருக்குன்னு. இதிலே வந்து தோசையும் ஊற்றிட்டாச்சு. தோசையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது வந்து வரகரிசின்னு யாருமே வந்து சொல்ல முடியாது. இதை அப்படியே கொடுத்தீங்கனாலும் அவங்க எல்லாருமே வந்து நார்மல் இட்லி தோசை மாதிரியே சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வரகரிசி இட்லியும் தோசையும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் உங்களோட இன்புட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.